கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 31 சங்கீதத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சங்கீதம் 31 சங்கீதமானது நம்பிக்கை துரோகத்தை சந்தித்த சங்கீதக்காரன் அந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாகும். ஆகவே நம்பிக்கை துரோகம் நம்முடைய வாழ்விலே சந்திக்கும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, நம்முடைய உடல் நலமெல்லாம் பாதிக்கிறது. 31 சங்கீதம் 10 பாருங்கள். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார். இந்த 31 சங்கீதத்தின் சூழ்நிலை எங்கே வாசிக்கலாம் என்றால் 1 சாமுவேல் 23 அதிகாரத்திலே வாசிக்கலாம். பெலிஸ்தர்கள் கேகிலா என்கிற பட்டணத்தின் மேலே அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் அல்லது சூறையாடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீது விசாரிக்கிறான், ஆண்டவரே, அந்த பட்டணத்தை நான் ரட்சிக்க போகலாமா? போய் என்றார். அதன்படி போய் கேகிலா பட்டணத்தாரை பெலிஸ்தர் கையிலிருந்து அவர்களை விடுவித்தான். ஆகவே அந்த பட்டணமானது அரணுள்ள ஒரு பட்டணம், அங்கே தங்கியிருந்தான். இந்த செய்தி அங்கே தாவீதின் விரோதியான சவுல் ராஜாவுக்கு தெரிய வந்தது. சவுல் ராஜா தாவீதை பிடிக்க வருகிறார். இந்த சூழ்நிலையிலே இந்த தாவீது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார், ஆண்டவரே, இந்த கேகிலா பட்டணத்தார் உண்மையாகவே என்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்தான். அங்கே 1 சாமுவேல் 23:11 பாருங்கள். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களா? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். உதவி செய்த மக்கள் இப்போது துரோகியாக மாறுகிற அந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அல்லது ஊழியத்திலே அல்லது சமுதாயத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாம். அப்படி நம்பிக்கை துரோகம் செய்யும்போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த 31 சங்கீதம் சொல்கிறது. முதலாவதாக, நம்பிக்கை துரோகத்தை நாம் சந்திக்கும் பொழுது அங்கே 31 சங்கீதம் 1 சொல்கிறது, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், ஆண்டவரை மாத்திரம் நம்ப வேண்டும். 31 சங்கீதம் 3வது வாக்கியம் சொல்கிறது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். முதலாவது ஆண்டவரை நம்ப வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரின் வழி நடத்துதலை பெற்று வாழ வேண்டும். அவை சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு நீர் வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்றார். 5வது வாக்கியத்தை பாருங்கள், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். 3வது, நம்முடைய சகல காரியங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை மிக அவசியமாக காணப்படுகிறது. முதலாவது நம்பி இருக்க வேண்டும். 2வது, கர்த்தரை வழிகாட்டியாய் கொள்ள வேண்டும். 3வது, ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் வாழ வேண்டும். 31 சங்கீதம் 23 பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். 4வதாக, ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இந்த 4 காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கை துரோகம் என்கிற ஒரு பெரிய படுகொலியிலிருந்து வெளியே வர ஆண்டவர் உதவி செய்வார். நம்பிக்கை துரோகிகளின் கைகளிலே, கரங்களிலே நம்மை ஒப்புக்கொடாதபடி பாதுகாப்பார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, பல்வேறு சூழ்நிலைகளிலே நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். சங்கீதக்காரனை போல கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தரை வழிகாட்டியாய் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலே உங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் மேலே அன்பு கூறுங்கள். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நம்பிக்கை துரோகமான அந்த சூழ்நிலையிலே நீங்கள் அதை கடந்து வெற்றியோடு அந்த பள்ளத்திலிருந்து, படுகொலியிலிருந்து வெளியே வர ஆண்டவர் உதவி செய்வார். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே,
எங்கள் வாழ்க்கையிலே அநேக நம்பிக்கை துரோகங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். நம்புகிறவர்கள் எங்களுக்கு துரோகியாய் மாறிவிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே உம்மை நம்ப, உம்முடைய வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலே அர்ப்பணிக்க, உம்மிடத்திலே அன்பு கூற எங்களுக்கு பலன்தான். இந்த செய்தியை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.